எல்லாருக்கும் நம்ம எங்க இருக்கோம் ஊரப்பாக்கத்துல தாங்க இருக்கோம். ஊரப்பாக்கத்துல உங்களுக்காக ஒரு சூப்பரான அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சரௌண்டிங்ல நீங்க வந்து ஒரு நல்ல ஏரியால ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் பிளாட் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. இந்த சரௌண்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்ட் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் கேட்வே நியர்பைல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜோஹோ நியர்பைல இருக்கு. SRM யூனிவர்சிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா நியர்பைல இருக்கிறதுனால ரெண்ட் எல்லாம் இந்த ஏரியால ஒரு 2 BHK வீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டல் போயிட்டு இருக்குங்க. நம்ம அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான். GST ரோட்ல இருந்து 600-700 மீட்டருக்குள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க. இவங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா 15 இயர்ஸ் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. நீங்க இந்த ஊரப்பாக்கம் ஈஸ்ட் சரௌண்டிங்ல நீங்க வந்து ஒரு வீடு பாக்குறீங்க இல்ல லேண்ட் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க பேரை பார்க்காம நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு கூட நீங்க பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல எக்கச்சக்கமான அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 15 இயர்ஸ்ல இவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 75+ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல இவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இவங்க கிட்ட 1500 ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்குது. ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்காக இப்போ நம்ம 20 யூனிட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ரெடி டு மூலியம் இருக்கு. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுமே இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஒரு சூப்பரான விஷயங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்க ஒரு ரெடி டு மூவ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளாட் தான் வந்து பார்க்க போறோங்க. இவங்க கிட்ட 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் வரையும் பிளாட் சைஸஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் எடுத்துட்டீங்கன்னா 51 லட்ச ரூபாயில இருந்து 85 லட்ச ரூபா வரை வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒரு நல்ல பட்ஜெட்ல சூப்பரான பிரைஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த சரௌண்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திக் ரெசிடென்சியல் ஏரியாங்க. இப்போ வீடியோ எடுக்கும்போது நீங்களே வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வீடுகள் இருக்க ஒரு பகுதியில இந்த இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு GST ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 700 மீட்டர்ஸ் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னும் போது ஆப்வியஸா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு திக் ரெசிடென்சியலான ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஏரியாங்க ஊரப்பாக்கம். அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா நமக்கு கூடுவாஞ்சேரி அந்த பக்கம் இருக்கு, வண்டலூர் இந்த சைடு இருக்கு. சோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஸ்ரீராம் கேட்வே SRM யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு பஞ்சமே இல்லாத அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன் இந்த லொகேஷன். ஸோ ஸ்கூலு காலேஜ் எல்லாமே இருக்கிறதுனால ரெண்டல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த சரௌண்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுசஸை விட அபார்ட்மெண்ட் பிளாட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. சோ ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பிளாட்ஸ் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்குங்க. சோ பிரசென்ட்ல இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குங்க. சோ நம்ம ஃப்ரீலான்ஸா வீடியோ பண்றதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா இப்போ நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கஸ்டமைஸ் ஒர்க்மே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்ச டைல்ஸ் கலர் போட்டுக்கலாம், பெயிண்டிங்ல இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். இப்பவே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ புக்கிங்காக வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு அட்வான்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணிட்டாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் இப்பவே நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து உங்களுடைய வீட்டை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ரெடி டு மூவ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஒரு சூப்பரான விஷயம். இவங்க காமனா எல்லா அபார்ட்மெண்ட்ஸ்க்கும் என்ன மாதிரியான அமினிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவாங்க. இவங்க கவர்டு கார் பார்க்கிங் தான் ப்ரொவைட் பண்றாங்க, கேட்டு கொடுக்குறாங்க, சம்பு கொடுக்குறாங்க, செப்டிக் டேங்க்மே வந்து கொடுக்குறாங்க, 3 ஃபேஸ் EBமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட் பிளாட்ஸ்லாம் வந்து அவைலபிளா இருக்குங்க. ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரானைட்ல தான் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய பிரைஸ் ரேஞ்ச் என்ன, ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் ரேஞ்ச் என்ன, இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு ரெடி டு மூவ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளாட் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா 2 BHKங்க. சோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்களுடைய அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க பிளாட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப ரெடி டு மூவ்ல இருக்க பிளாட்ஸ் பாத்துருவோம் வாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி விஜயலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு அபார்ட்மெண்ட்ல 2 BHK பிளாட் தாங்க பார்க்க வந்திருக்கும். இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. சோ இவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேங்க. இவங்க எல்லா பில்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா ரெட் பிரிக்ஸ்ல தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. இப்போ பிரசென்டா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் யாருமே வந்து ரெட் பிரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்றது கிடையாது. எனக்கு காஸ்ட் வைஸ் உங்களுக்கு அதிகமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா விஜயலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியில எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால உங்களுக்கு ரெட் பிரிக்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு லிஃப்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. லிஃப்ட்டுக்கான ஒர்க்மே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ நீங்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. நிறைய அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சின்ன இடம் தான் இருக்கும். அந்த எதிர்த்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் இந்த பக்கம் இருக்கிற வீட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் இல்லாம இருக்கும். ஆனா நிறைய ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இப்போ நம்ம அப்படியே போயிட்டு என்னெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்ற டீடைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா பாத்துருவாங்க. நமக்கு என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே காமனா சேஃப்டி கிரில் கேட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கிரில் கேட் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிரில் கேட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு டீ குட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டீ குட் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க முன்னாடியே ப்ரீ புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கஸ்டமைஸ்மே வந்து பாத்தீங்கன்னா தாராளமா பண்ணிக்கலாங்க. இந்த வீட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் வந்து பண்ணிருக்காங்க. இது கிட்டத்தட்ட நீங்க ஒரு மாடல் ஹவுஸ் மாதிரி கூட நீங்க வந்து நினைச்சீங்க. ஸோ நீங்க இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ணா வீடு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடை வந்து காட்டுறோம். ஸோ இன்டீரியர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் கூடயே வந்துடும் அப்படின்னு கிடையாது. இன்டீரியர் வந்து நீங்க செப்பரேட்டா பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போற இந்த பிளாட் வந்து பாத்தீங்கன்னா 990 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிளாட் தான் பார்க்க போறோம்.
ஃபேசிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நார்த் ஃபேசிங்க. சோ இப்போ நம்ம ஹாலுக்கு வந்துட்டாங்க. ஹால் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய சைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டிங் எல்லாமே பண்ணி பர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாட் வந்து இருக்குங்க. சோ ஹாலுமே நல்ல ஒரு சைஸ்ல இருக்கனால இப்போ இவங்க இன்டீரியர் பண்ணிருக்காங்க. இன்டீரியர் பண்ணதால டிவி யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு. சோ நீங்க யாரு பிளாட் வாங்குறீங்க இல்ல இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டுறீங்க அப்படின்னாலும் இன்டீரியர் பண்ணுங்க. இன்டீரியர் பண்ணீங்கன்னா வீடு வந்து பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு அழகா இருக்குங்க. சோ இங்க நீங்க டிவி யூனிட் போட்டு சோஃபா சேர்ஸ் எல்லாமே போடுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்ல சூப்பரான டெயில்ஸா கொடுத்துருக்காங்க. நமக்கு 4x டெயில்ஸா வெர்டிஃபை டெயில்ஸா கொடுத்துருக்காங்க. பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா சோமானியா இல்ல கஜேரியா தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒரு நல்ல பிராண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெயில்ஸ்மே கொடுக்குறாங்க. ஒயர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்பிட் ஒயர்ஸா வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சுவிச்சஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சேவிக் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சுவிச்சஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சோ உங்களுக்கு குவாலிட்டியில எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம ஒரு சூப்பரான குவாலிட்டியில தான் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஹாலில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரி பண்ணி லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே அழகா இருக்குங்க. பெயிண்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கலர்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க முன்னாடியே புக் பண்றீங்க, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க ஃபிளாட்ஸ் புக் பண்றீங்கன்னா ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட்டுங்க. உங்களுக்கு பெயிண்டிங் கலர்ல இருந்து டெயில்ஸ் கலர்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வால் பேப்பர் நினைப்பீங்க, ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் தான். ஸோ ஹாலில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் ஹாலா கொடுத்து பெயிண்டிங் எல்லாமே ஃபால் சீலிங் எல்லாமே வந்து பக்காவா பண்ணியிருக்காங்க. ஒரு வீட்டுக்கு கிச்சன் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். கிச்சன் எப்படி கொடுத்துருக்காங்க, என்ன சைஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கிச்சன்மே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல சைஸ்ல தான் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க கிச்சன்ல இன்டீரியர் பண்ணி மாடல் கிச்சனா மாத்திருக்காங்க. ஸோ நீங்களுமே இன்டீரியர் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க கிச்சன்ல நமக்கு லாஃப்ட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க எவ்வளவு ஸ்பேஸ் செய்வீங்கன்னாலும் தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிச்சன்ல வந்து பண்ணிக்கலாங்க. நீங்க எக்ஸ்ட்ரா இந்த மாடலர் கிச்சன்லாம் பண்ணீங்கன்னா உங்க திங்ஸ் எதுவுமே வெளியே தெரியாம இருக்கும், அழுக்காகாம வந்து பாத்தீங்கன்னா தூசி படாம இருக்குங்க. ஸோ இவங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேடை தான் கொடுத்துருக்காங்க. மேடையுமே வந்து பாத்தீங்கன்னா கிரானைட்ல தான் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ எந்த ஒரு குழம்பு தண்ணி எதுவுமே கீழே ஊத்தாத அளவுக்கு பீடிங்குமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நம்ம ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேரிவேர் பிராண்ட்ல தான் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம கிச்சன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு காத்து வசதியும் இருக்கு, வெளிச்சமும் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வெறும் ஒரு லைட் தான் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அந்த ஒரு லைட்லயே நமக்கு ஒரு நல்ல வெளிச்சம் வந்து இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பகல்ல வந்து நீங்க லைட் போனாலும் உங்களுக்கு வெளிச்சம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓவராலா கிச்சனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய கிச்சன் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நான் திருப்பி சொல்றேன், நீங்க இன்னொரு வாட்டி இன்டீரியர் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா இருக்குங்க. நம்ம ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சுங்க. நமக்கு ஹால்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டோர் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த டோர் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்ல குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அந்த டோர் ஓப்பன் பண்ணா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பால்கனி தான் இருக்கு. வாங்க, பால்கனியுமே வந்து ஒரு நல்ல சூப்பரான சைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நீங்க உங்க ட்ரெஸ் காய போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் பண்ணதால ஒரு சூப்பரான ஒரு லுக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு நமக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க இங்க வாஷிங் மிஷின் வச்சு இந்த சைடு நீங்க துணி காய போடுறதுக்கு இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வச்சீங்கன்னா பக்காவா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு ஸ்பேஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நீங்க இன்வெர்டர் எதனா வைக்கணும் அப்படின்னா தாராளமா இந்த ஸ்பேஸ்ல வச்சுக்கலாம். ஸோ ஒரு அருமையான பால்கனி தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 2 BHK பிளாட்ல நமக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூமே வந்து பாத்தீங்கன்னா ஹால்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டோர் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியன் டாய்லெட் தான் வந்து காமன் ரெஸ்ட் ரூம்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டெயில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேல வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி பட்டா ஷவர் எதுவும் ஆகாத மாதிரி தான் இங்க ரெஸ்ட் ரூமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பேரிவேர் பிராண்ட்ல தான் நமக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோடைய ஒரு பெட்ரூம் தான் பார்க்க போறாங்க. அந்த பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹாலுக்கு ஒட்டினா மாதிரியே இருக்கு. பெட்ரூமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ்ல தான் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயுமே லாஃப்ட்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க இன்டீரியர் பண்ணீங்கன்னா தாராளமா ஒரு திங்ஸ் எல்லாமே உள்ள போயிடும். ஸோ ஒரு வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த திங்ஸுமே வெளியே தெரியாது. இங்கேயுமே நமக்கு விண்டோ இருக்கிறது ஒரு அருமையான விஷயங்க. விண்டோ இருக்கிறதுனால உங்களுக்கு கரண்ட் இல்லைன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா பகல்ல நல்ல ஒரு வெளிச்சம் வந்து கொடுக்கும். ஸோ நல்ல காத்து வசதியுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. ஒரு வீட்டுக்கு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வென்டிலேஷன் தாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல காத்து வசதியும் வெளிச்சம் இருந்தாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடு ஒரு நல்ல வீடு அப்படின்னே சொல்லலாம். பெயிண்டிங்மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ப்ரீ புக் பண்றீங்க அப்படின்னா நீங்க பண்ணிக்கலாங்க. வீடு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எல்லா ரூமே வந்து பாத்தீங்கன்னா ஹால் நல்ல சைஸ்ல இருக்கு, பெட்ரூம் நல்ல சைஸ்ல இருக்கு, கிச்சன் நல்ல சைஸ்ல இருக்கு, பால்கனியுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல சைஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் குவாலிட்டி. இவங்க யூஸ் பண்ற எல்லா பிராண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பிராண்ட் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ மெட்டீரியல் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பக்கவா இருக்குங்க. நம்ம பேசிட்டு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டோடைய மாஸ்டர் பெட்ரூம் தான் நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு கம்ப்ளீட்டா உங்களுக்கு லாஃப்ட்டுமே கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்ல நீங்க இன்டீரியர் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க பாத்துக்கங்க எந்த அளவுக்கு ஸ்பேஸ் சேவிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு பீரோவே தேவைப்படாதுங்க. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கபோர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கபோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கடப்பாக்கல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு வந்து மாறிடுங்க. ஸோ நீங்க செப்பரேட்டா பீரோ வைக்கணும் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு அவசரமும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பரான சைஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமே அமைஞ்சிருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல நமக்கு ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. அந்த அட்டாச் ரெஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல தான் இருக்கு. ஸோ தீமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தீம்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பேரிவேர் பிராண்ட்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 BHK ஃபிளாட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹாலு,
ஒரு கிச்சனு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, ஒரு காமன் ரெஸ்ட் ரூம், ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய இந்த 2 BHK பிளாட் வந்து ஒரு நல்ல சைஸ்ல ஒரு அழகாவே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ விஜயலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற எல்லா அபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 100% வாஸ்துங்க. ஸோ உங்களுக்கு வாஸ்து பிரச்சனை எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. செட்பேக்மே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி விட்டு கட்டிக்கிறதுனால உங்களுக்கு வென்டிலேஷன் வசதியுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். இப்போ வீடியோலயே நீங்களே பாத்திருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெளிச்சமும் காத்து வசதியும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி கட்டாம ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே பண்ணிருக்காங்க. அண்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சொல்லிருப்போங்க, விஜயலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷனோடைய ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஊர பக்கத்திலே பிரசென்டா வந்து பாத்தீங்கன்னா 4 இடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம பாக்குற இந்த பில்டிங்மே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தாங்க. இது வந்து G+3ங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டிக்குள்ள இருக்கு. உங்களுக்கு ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா பார்க்குமே இருக்கு. சோ சுத்தி நல்லா வீடுகள் இருக்க ஒரு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. இன்னும் முக்கியமா சொல்லணும்னா உங்களுக்கு ஆன் ரோடுக்கு அப்படியே பக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு இருக்கு பிரசென்டா. சோ இப்போ நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா நீங்க டைல்ஸ், அதுக்கப்புறம் உள்ள கலர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்க முடியுங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு பில்டிங்மே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் போயிட்டு இருக்கு. சோ அங்கேயுமே போயிட்டு நம்ம வந்து பாக்குறோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 8 யூனிட்ல 2 தான் வந்து பாத்தீங்கன்னா புக் ஆயிருக்கு. 6 யூனிட் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. சோ இப்போ நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கஸ்டமைஸ்மே வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ 3 to 4 monthsல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பில்டிங்குமே வந்து உங்களுக்கு ரெடி டு மூவ் ஸ்டேஜ்ல வந்துருங்க. அண்ட் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க இன்னொரு யூனிட் தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இருக்கு. இந்த லேஅவுட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். இதுல உங்களுக்கு 8 யூனிட்ல 6 யூனிட் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. பார்க்கும்போதே தெரியும் ரெட் பிரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். சோ நீங்க இந்த சரௌண்டிங்ல ஊரப்பக்கம் சரௌண்டிங்ல ஒரு நல்ல பட்ஜெட்ல நீங்க வந்து வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க விஜயலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்பிளேலயே வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பருமே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வாஸ்து வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா பார்த்து பண்ணி கொடுக்குறாங்க. சோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ்மே வந்துடும், கவர்டு கார் பார்க்கிங், EB ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. சோ இந்த சரௌண்டிங்ல நீங்க வந்து 51 லட்ச ரூபாயில இருந்து 80 லட்ச ரூபாய்க்குள்ள பிளாட்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. சோ இங்க நீங்க ஒரு வீடு வாங்கி உங்க ஃபேமிலி கூட நீங்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி இறங்கிட்டு வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.